நடிகர் சூர்யாவின் அயன் பட பாணியில் கொக்கைன் போதைப் பொருளை கடத்துவோர் கேப்சியூல் வடிவில் பாடி பேக்கிங் என்ற பெயரில் போதைப் பொருளை விழுங்கி விமானம், ஏர் கொரியர் மூலம் சப்ளை செய்வோர் மற்றும் இந்த போதைப் பொருட்களை உட்கொள்வதால் ஏற்படும் விபரீதம் குறித்து மருத்துவரின் எச்சரிக்கை தகவல்களுடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகிலேயே 3 தாவரங்களில் இருந்துதான் கஞ்சா, கொக்கைன், ஹெரோயின் ஆகிய போதைப் பொருள் கிடைப்பதாக கூறும் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட தாவரத்திலிருந்து கொக்கைன் இயற்கையாக கிடைக்கிறது என சுட்டிக்காட்டுகிறார்கள். கொக்கைன் என்ற போதைப் பொருளானது தென் அமெரிக்கா, கொலம்பியா, பெரு போன்ற நாடுகளிலிருந்து விமானம், ஏர் கொரியர் மூலமே இந்தியாவுக்குள் கடத்தி வரப்படுவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு கடத்தல் தொழிலில் ஈடுபடுவோர் இதனை பாடி பேக்கிங், அதாவது காண்டத்தில் அடைத்து அதனை விழுங்கி விமானம் வழியாக கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இப்படி உடலுக்குள் விழுங்கி கடத்தி கொண்டு வரப்படுவதாலும் இந்த போதைப் பொருட்களை உட்கொள்வதாலும் ஏற்படும் விளைவுகள் குறித்து கடுமையாக எச்சரிக்கிறார் நரம்பியல் துறை நிபுணர் மீனாட்சி சுந்தரம். அதாவது நம்ம மூளை ஒரு ரொம்ப அதிசயமான விஷயம். மூளையோட கெப்பாசிட்டி ஃபினாமினல் கெப்பாசிட்டி இருக்கு அந்த மூளைக்கு. நம்மெல்லாம் இப்போது ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட அந்த மூளையில் மிகப்பெரிய அறிவாளிகளை சொல்கிறேன், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய புத்திசாலிகளே அந்த மூளையோட செயல்பாட்டில் ஒரு 50-60% தான் உபயோகப்படுத்துவாங்க. இன்னும் மிச்சம் இருக்குது. அவ்வளோ உபயோகப்படுத்தலாம், அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யலாம். அந்த மூளையே மூலதனம்னு சொல்லுவோம். அந்த மூளை அவ்வளோ நல்ல விஷயம். அதை நம்ம எப்படி அதில் இந்த இன்பம் அப்படிங்கிறது நம்ம எதில் இன்பம் தேடுறோன்றதுல தானே இருக்கு. ஒரு சந்தோஷமாக ஒருத்தருக்கு உதவுறோம், இன்பம். எனக்கெல்லாம் ஒரு பேஷண்ட் நல்லா இருக்குது, ஒரு பார்த்தாலே சந்தோஷம், இன்பம். ஒருத்தர் சிரித்தா அது பார்க்குறது, நமக்கு பிடிச்சவங்க சிரித்தா அது பார்க்குறது ஒரு இன்பம். இது மாதிரி இன்பம் தேடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு போய் செயற்கையாக அதை நான் இது பண்ணாதான் எவ்வளோ நமக்குள்ளேயே இன்பமாக நம்மளே ஹாப்பியாக இருக்கலாம், நம்மளே நமக்கு வேண்டிய நல்லதை செஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக இருந்து நல்லா சந்தோஷம் தேடுறத விட ஒரு செயற்கையாக ஒரு பொருளை தேடி போய் நான் பார்க்குறது உண்டு. இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டு எனக்கு பழக்கமாயிட்டேன். யாரும் சந்தோஷமாக இருக்கிற ஆள் வரப்போகிறதில்ல டாக்டர்கிட்ட. முதல்ல எனக்கு பிரச்சனை இருக்குது டாக்டர், என்னால் இது எப்படியாவது வெளியே வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்கிற எல்லாருக்கும் உள்ள விஷயம் ஏன் தான் இதுக்கு போய் மாட்டிக்கிட்டணும் அப்படின்ற வார்த்தை தான் எல்லாருக்கும் வரும். ஏன் அப்படி பாவப்படணும், ஏன் கஷ்டப்படணும்? நம்மளா எழுத்துக்கிற விஷயம் தானே. அவ்வளவு நல்ல விஷயத்தை யாராவது கையில் இருக்க வைரத்தை தூக்கி போட்டுட்டு கல்லை சுமப்பாங்களா? அது மாதிரி நம்ம இவ்வளோ ஒரு வைரம் அது மூளைன்றது. அதை நல்லா பாலிஷ் பண்ணி நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி எவ்வளவோ நல்லது பண்ணலாம். அதை விட்டுட்டு அது ஏன் இதில் போய் நம்ம மாட்டிக்கணும்? குறிப்பாக பவர்ஃபுல் போதைப் பொருளான கொக்கைனை எடுப்பதால் உடலில் நரம்பு மண்டலத்தின் தூதுவராக இருக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என சொல்லப்படும் டோபமைன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தகவலை அனுப்பி சீராக இருக்கும் உடலின் செயல்பாட்டை டோபமைன் அதிகரிக்க செய்வதுடன் உடலை சோர்வடையச் செய்து அடுத்தடுத்து தாழ்வு மனப்பான்மையை அடையச் செய்யும் என சுட்டிக்காட்டுகிறார் நரம்பியல் துறை மருத்துவர் மீனாட்சி சுந்தரம். அதாவது கொக்கைன்றது இந்த நம்ம மூளைகளில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்னன்னா இது எல்லாமே கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள். இந்த கெமிக்கல்ஸ் யூஸ்வலாக மோனோஅமைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மோனோஅமைன்ஸ் உதாரணத்துக்கு இப்போது செரோட்டோனின் இருக்குது, டோப்பமைன் இருக்குது, நாரட்ரினலின் இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது என்ன பண்ணுன்னா, இது நரம்பு வயர் மாதிரி. இந்த நரம்பு வழியாக ஒரு செய்தி போகுதுன்னா ஒரு நரம்பும் இன்னொரு நரம்பும் பேசிக்கிற மொழி, அதுக்குள்ளே உள்ள லாங்குவேஜ்னு வச்சுக்குவோம். இதுதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இந்த மாதிரி ரசாயனங்கள். இது ஒவ்வொரு நரம்பும் ஒரு எந்தெந்த மூளையில் எந்த பாகத்தில் இருக்கோ அந்த மூளையின் அந்த பாகத்துக்கு என்ன வேலையோ அதை பொறுத்து இந்த ரசாயனங்கள் மாறுபடும், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ நம்ம மூளையில் நம்ம கை கால் அசைக்கிறதுக்கு, பார்வைக்கு, பேச்சுக்கு, உணர்வுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இன்பம், துன்பம், பசி இதுக்கு எல்லாமே சில ரீஜன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவோம். அதான் நிறைய டு டூ வித் இமோஷன்ஸு, நம்ம ஃபீலிங், நம்ம ஆனந்தமாக இருக்கோம், அப்படியே எக்ஸ்டசிக்கு போயிடுறோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் கவர்ன் பண்ணுது. இப்போ இந்த கொக்கைன் என்ன பண்ணுன்னா, அந்த டோப்பமின்ற அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் பொதுவாக டோப்பமின் இன்பம் தரக்கூடிய விஷயம். ஒரு ஒரு லேசாக ஒரு இன்ப நிலைக்கு கொண்டு போகுதுன்னா
அந்த டோப்பமின் லேசாக ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ் கொண்டு வருதுன்னா, இந்த கொக்கைன் என்ன பண்ணும், அந்த டோப்பமின் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து போய் திரும்ப அதே நரம்புக்குள்ளே வரணும், வரவிடாமல் அதை தடுத்துரும். அப்படின்னா அது அங்கேயே நரம்பும் சந்திக்கிற இடத்த சைனாப்டிக் கிளெஃப்ட்னு சொல்லுவோம். அதுலேயே அது ரொம்ப நேரம் இருக்கும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து சஸ்டெயின் ஆகிடும். டோப்பமினோட எஃபெக்டை சஸ்டெயின் பண்ண வைக்கும். இதுதான் கொக்கைனோட முக்கியமான வேலை. இப்போ இது என்ன ஆகுது, இதுக்கு இந்த இன்பத்துக்கு பழகிட்டா என்ன ஆகும், அதுதான் நம்ம போதைக்கு அடிமைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கொக்கைன் உட்கொள்றதுனால நாளடைவில் என்ன ஆகுது, இந்த இன்ப நிலைக்கு ஒருத்தர் பழகி போயிடுறாங்க. பழகி போனதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ஷன் அப்படின்ற வார்த்தை வர ஆரம்பிச்சு. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. டிபெண்டன்ஸ் முதல்ல, இது எனக்கு அவசியம் வேணும். அடிக்ஷன் அதுக்கு அடுத்த லெவலில், இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அந்த லெவலுக்கு போகிறதெல்லாம் தான் வேறு லெவல்ஸ். ஸோ இதுதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் இது கொக்கைன் எப்படி வேலை பார்க்குதுன்றதும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ கொக்கைன் வந்து இது மாதிரி மோனோமென்ஸோட லெவல்ஸை கூட்டும், முக்கியமாக டோப்பமினோட லெவலை கூட்டும். அதனால இந்த இன்ப நிலையில் அது இந்த மூளையை மெயின்டைன் பண்ணும். நம்ம லிம்பிக் சிஸ்டம்ன்ற ஒரு ஏரியா ஆஃப் த பிரெயினில் அது இப்படி தான் வேலை பார்க்கும். கொக்கைன் போன்ற போதைப் பொருள் கடத்தலும் பாஸ்போர்ட் இல்லாமல் அமெரிக்க நாட்டுக்குள் வருவதை தடுக்க அமெரிக்கா மெக்சிகோ நாட்டின் இடையே மிகப்பெரிய மதில் சுவரை கட்டி வரும் அமெரிக்காவின் அதிபர் டிரம்பின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம வந்து ஏன் அவன் எக்ஸ்போஸ் ஆகிறான், அவன் வந்து நம்மக்கிட்ட அந்த ஏதோ இருக்குடா, இந்த ஒரு அதில் ஏதோ இருக்க போய் தானே இவங்கெல்லாம் போய் பண்ணுறாங்க, அது என்னதான் பண்ணி பார்க்கணுமே அப்படின்ற அந்த ஒரு அட்வென்ச்சரிசம் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் தான் ஒன்றும் இல்லை, அதை விட நல்ல விஷயங்கள் நீ நல்லது பண்ணுறதுலேயே கிடைக்கும். நான் சொல்லுவேன் மூளையே மூலதனம், எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கரனுடன் செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.